Hi friends, welcome back to Viji's Kitchen. Today special roadside Kaalan எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரோட்சைட் காளான் செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம் காளான் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், 150 கிராம் அளவுக்கு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 டீஸ்பூன் அளவுக்கு மைதா வேணுங்க, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் வேணும், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தனி மிளகாத்தூள் வேணும், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் சொன்ன அளவு வந்து நம்ம காளான் ரெடி பண்ணுறதுக்கும் கிரேவி செய்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தாங்க. இதில் நம்ம 50-50 எடுத்துப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க காளானையும் மஷ்ரூமையும் நல்லா அலசிட்டு தண்ணி வடி வச்சு இது மாதிரி வச்சிடணுங்க. இதில் நம்ம தேவையான பொருள்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். மைதா போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கலிங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுடலாம். மிச்சத்தை நம்ம வந்து கிரேவி செய்யறதுக்கு தேவைப்படும். மிளகாத்தூள் வந்து பாதி இதுக்கு போட்டுடலாங்க. தனியாத்தூள் பாதி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் பெருசாக தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஈரத்துக்கே இது சரியாயிடும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம அந்த காளான் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, தட்டை தட்டியாக இது மாதிரி எடுத்து போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். நம்ம இப்போ பொரிச்சு வச்சுருக்கிறதே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நான் ரோட் சைடில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு அதில் ஒரு கேபேஜ் தான் அதிகமாக போடுவார். நம்ம செய்யும்போது காளான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ காளான் வந்து பொரிச்சு வச்சிட்டோம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். தனியாத்தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ அந்த 150 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா,
அதை இப்போ நம்ம நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. நம்ம தக்காளி வாசனை நல்லா போகிற வரலையும் நம்ம நல்லா வதக்கிட்டு கிரேவிக்கு நல்லா இது மாதிரி கலக்கி வச்சிட்ருங்க. அப்போ தான் தக்காளி வாசனை நல்லா போகும். இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிற கார்ன்ஃப்ளவர் பவுடரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் பொரிக்கும் போதே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து எக்ஸஸாக நம்ம வச்சுருந்தோம். நமக்கு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளான் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளானை வந்து இது மாதிரி பாதி உடச்சி வச்சுக்கணுங்க. இதில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த கிரேவியும் இந்த காளானும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நமக்கு காளான் கிரேவி ரெடிங்க. எவ்வளோ ஈஸியாக எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிடும் போது அதில் கொஞ்சம் காளான்லாம் கம்மியாக இருக்கும். நம்ம செய்யும் போது காளான் கொஞ்சம் அதிகமான அளவு சேர்த்துக்கலாம். பசங்க கேட்டாங்கனாலும் நம்ம வாங்கி தரத்துக்கு யோசிப்போம். நம்ம செஞ்சு சாப்பிடும் போது ஹைஜீனாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.